உள்ளே வந்தீங்கன்னா குரூப்பாக வந்தீங்கன்னா நல்லா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. கிட்டாரு, ஸோ எல்லாம் போட்டு விளையாடிட்டு கிடக்கலாம். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு தேட்டர் செட்டப் மாதிரி லைனாக சேர்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு பெரிய டிவி ஒன்று வச்சுருக்காங்க. ஜெயில் கைதி நம்பர் மாதிரி 101ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த 8 bed டார்மெண்ட்ரி. One indoor common area, there's one outdoor common area, and we have got one badminton court as well. ட்ரெக்கிங் போயிட்டு வந்தாச்சுங்க. ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்களா டஸ்ட்டு, பேண்ட் ஃபுல்லாக காலி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். சிக்மங்களூரில் இன்றைக்கி வந்து டே 2ங்க. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்ருக்க தி ஹாஸ்டலர். ஸோ இந்த இடத்த பற்றி தான் சொல்ல போகிறேன். இது லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சிக்மங்களூர் ஜங்ஷன்லேருந்து அரௌண்ட் ஒரு 8 to 10 கிலோமீட்டர்ஸ் அந்த இதில் வரும். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லொக்கேஷன்லாம் உங்களுக்கு பிங்க் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ரூம்னு சொல்லி எங்கள் ரூம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரூம் ஒன்று காட்டுறேன். அதே மாதிரி டார்மெண்ட்ரி மாதிரி தான் நிறையா இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் தனித்தனி வீடு மாதிரி இருக்குல்ல. ஸோ இதில் ஒன்று மட்டும்தான் வந்து ப்ரைவேட்டு ரூம் ஒன்று இருக்குது. இதில் மற்றது எல்லாமே டார்மெண்ட்ரி தான் இருக்குது. ஸோ மற்ற டீட்டெயிலாம் வந்து நம்ம ரிசப்ஷனில் அவர் இருப்பார். அவர்கிட்ட நான் கேட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மொத்தம் எத்தனை டார்மெண்ட்ரி இருக்குது, ஸோ ஒரு ரூமில் டார்மெண்ட்ரியில் எத்தனை ரூம்ஸ் இருக்குது, ஸோ எத்தனை பெட்ஸ் இருக்குது, அதேமாதிரி 4 பேர் தங்குற மாதிரியும் பெட் வச்சுருக்காங்க. ஸோ 1 by 1 அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. நம்ம இப்போ போய்ட்டு அவர்கிட்ட வந்து ப்ரைஸு ஸோ எல்லாமே என்னென்னு கேட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து தான் நாங்கள் புக் பண்ணோம். ஏன்னா ரிவ்யூ பார்த்தோம், நல்லா இருந்தது. ஸோ ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துவிட்டோம். வந்தப்புறம் என்னாச்சுன்னா வந்துட்டு இங்கே ரிசப்ஷனில் வந்து இவங்ககிட்ட வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஆன்லைனில் வந்து MMT இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்தது. இவங்களே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து கொஞ்சம் நேரத்தில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் to 1 கிலோமீட்டருக்கு வரைக்கும் ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேட் என்ட்ரன்ஸு. ஆனால் ப்ராப்பர்ட்டி வந்து பயங்கர பெருசுங்க. ஸோ இந்த கேட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா தான் நம்ம இப்போ ஸ்டே பண்ணியிருக்கிற இடம். அதே மாதிரி உங்களுக்கு ட்ரோன் ஷாட் காட்டுறேன் கொஞ்சம் நேரத்தில். இதோட டாப் வியூ, இதை சுற்றி எத்தனை வீடுங்க இருக்குதுன்னு உங்களுக்கு நீங்கள் அந்த ட்ரோன் ஷாட்டில் பார்த்தா தெரியும். இதை சுற்றி வீடுங்களே கிடையாதுங்க, எம்டி. இதுதாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்து தி ஹாஸ்டலர் கெட்டப் கோ. ஓகேவா? ஸோ பின்னாடி வந்து ஏதோ கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. போயிட்டு அந்த கார்டன் என்னன்னு பார்ப்போம். ஏதோ நெட்டு மாதிரி போட்டு மூடி வச்சுருக்காங்க. என்னது இது? குரோட்டன்ஸ் மாதிரி இருக்குது. குரோட்டன்ஸ் செடி தான் நினைக்கிறேங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடம் இருக்குல்ல, இந்த பில்டிங்கு, இந்த பிளாக் ஃபுல்லாகவே வந்து டார்மெண்ட்ரி தான். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து இந்த ஓடு இருக்குல்ல, இந்த ஓட்டில் வந்து தனியாக ஒரு ரூம்ஸ் இருக்குது. ஸோ ரிசப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு கேட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களோட அந்த ஐட்னரி இந்த லிஸ்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது ஃபயர் கேம்போட டைமிங் எல்லாமே பார்த்தீங்களா. அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அதெல்லாம் போட்டிருக்காங்க. சைடில் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு பேப்பரில் ஒட்டியிருக்காங்களே, அது வந்து தான் ஃபுட்டோட ப்ரைஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஃபுட்டு மட்டும் தாங்க ப்ரைஸ் ஜாஸ்தி, குவான்டிட்டி ரொம்ப கம்மிங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கூடாரம் மாதிரி இருக்குல்ல, அந்த கூடாரம், அதில் தான் நைட் உட்காந்து எல்லோரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஷெட்டில் விளையாடிட்டு இருந்தோம். நேற்று வந்தோடனே ஷெட்டில் தான் விளையாடிட்டு இருந்தோம். ஷெட்டிலுக்கு பேக் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது இருக்குங்க, ஃபயர் கேம்ப் போடுற இடம். அதே மாதிரி இவங்க டீ பிளான்டேஷனாக ஏதோ வச்சுருக்காங்க. அது எந்த சைடு இறங்கி போகணுன்னு தான் தெரில. மேபி டீ பிளான்டேஷன் வந்து அந்த சைடு எங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டீ பிளான்டேஷனும் போய் பார்க்கணும். இப்போ வாங்க நேராக உள்ளே போயிட்டு நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன், ப்ரைவேட் ரூம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரூம் போகிறதுக்கு இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க, அது ரிசப்ஷனு. இதில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்தீங்கன்னா குரூப்பாக வந்தீங்கன்னா நல்லா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே அடுத்த 2 ஸ்டெப் ஏறினோன்னே இங்கே ஒரு லாபி மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்மளுக்கு தபலா, செஸ் போர்டு, கார்ட்ஸு, கிட்டாரு, ஸோ எல்லாம் போட்டு விளையாடிட்டு கிடக்கலாம். எல்லாம் நல்லா நேற்றெல்லாம் செம்ம டைம் பாஸுங்க. இந்த இடத்துல உட்காந்து எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு
அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு ராஜா சேர் மாதிரி மூங்கில் சேர் எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க. இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. பார்த்தீங்களா, இங்கே நிறையா புக்ஸ் இருக்குது. வாங்க இப்போ நம்ம ரூம்ஸ் எல்லாம் காட்டுறேன். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு தேட்டர் செட்டப் மாதிரி லைனாக சேர்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு பெரிய டிவி ஒன்று வச்சுருக்காங்க. படம் பார்க்குறவங்க பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே ஃப்ரண்ட்லேருந்து நான் உங்களுக்கு காட்டினேன்ல, அதோட பேக் என்ட்ரன்ஸ் தாங்க இது. ஓகே, அங்கே ஃபென்சிங் காட்டினேன்ல அந்த கார்டன் மாதிரி அது. ஓகே, இப்போ வாங்க நம்ம ரூம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுலாம் கிடையாதுங்க. ஒரு ஆவரேஜ் நல்லா குயின் சைஸில் ஒரு பெட் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 3 அடி கேப் இருக்குது, அந்த பக்கம் ஒரு 4 அடி கேப் இருக்குது. அவ்வளோதான். ரொம்ப பெரிய ரூம்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் நல்லா தான் இருக்குது ரூம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்ரூம் எல்லாம் நல்லா க்ளீனாக தான் இருக்குது. ஓகேவா, இதுதான் ரூம் சைஸு. வால்ட்ரோப் ஒன்று வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்தது நம்ம நேராக இதுக்கு போகலாம். நம்ம நேராக ரிசப்ஷன் போயிட்டு அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அந்த ரிசப்ஷனில் பக்கத்தில் ஸ்டெப்ஸ் இருந்ததில்ல, இதில் ஏறி வந்தீங்கன்னா ஜெயில் கைதி நம்பர் மாதிரி 101ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இதுதான் அந்த 8 பெட்டு டார்மெண்ட்ரி. நம்ம ட்ரெயினில் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ட்ரெயினில் போகிற மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு. நீங்கள் 2 பேர் படுத்ததா இது? ஓகே ஓகே, நல்லா சூப்பராக இருக்குங்க இது. அதான் நல்லா இருக்குல்ல, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரிங் பெட்டு. இது என்னது இங்கே? இது ரெஸ்ட் ரூமா? ஓகே, ரெஸ்ட் ரூம் நல்லா பெருசாக இருக்குது. ஓகே, நிறையா டோர்ஸ் இருக்குது, நல்லா பெருசாக தான் இருக்குது. 8 பெட் இது. ஓகே, அடுத்தது 4 பெட் இதே மாதிரி தாங்க இருக்கும் ஆல்மோஸ்ட். இது ஒரு பால்கனி மாதிரி இருக்குங்க. ஓகே, சரி வாங்க இப்போ கீழே போகலாம். பார்த்தீங்களா, இப்படி தான் ஊரையா மாற்றிட்டு இருக்கோம். மானே, தேனே, பொன்மானே, கண்மானே. இது கூட பரவாயில்லைங்க. இன்னொரு ஐட்டம் இருக்குது, நீங்கள் காட்டுறேன். எங்கடா அந்த அந்த 2 குச்சி வச்சு விளையாடிட்டு இருந்தாங்களே அது? இது பார்த்தீங்களா? இன்னும் பார்த்தீங்களா, இது ஒரு நம்ம ஆஸ்ட்ரிச் முட்டை மாதிரி இருக்கா, கருப்பு முட்டை மாதிரி. இதில் பாருங்க இப்போ சவுண்ட் எப்படி வருதுன்ட்டு. நல்லா இருக்குல்ல, இது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இதில் பார்த்தியா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள். இது 1 2 3 4 5 6 7 8 இதுவான்னு தெரியல. ஆக்சுவலாக நம்பர் 2 1 போட்டிருக்காங்க. இதுதான் நினைக்கிறேன் 1. தப்பு தப்பாக வருதுங்க, நீங்கள் அடிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 அப்படி கரெக்டாக வந்துடா. ஸோ இந்த மாதிரி இங்கே என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஐட்டங்கள் இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற எதுவுமே நமக்கு வாசிக்க தெரியாது. வாங்க நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். Hi. So I'm myself a traveler and helping hostler. So here there are different types of rooms. There's a private room as well and a dorms as well. So we have 1 8-bed dorm, we have 2 6-bed dorm and 1 4-bed dorm. So total dorms are 24 and we have 3 private rooms. So that makes 30 people in the house. And yeah, we have different types of things as well. There is a common area, there's one indoor common area, there's one outdoor common area, and we have got one badminton court as well. So people, all sorts of people like him make a great it makes a great vibe, people like them. And yeah, so I really had a fun time hosting him. Thank you so much, buddy. Yeah, what is the price and all? So for a dorm, it ranges from anywhere from 400 to 600 rupees per night, depending upon the date, of course. And private room will cost around 1,800 to 2,800 or 3,000. It might go up depending upon the festive times as well. Yeah, thank you. Thank you so much. Thank you so much, buddy. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் எல்லாம் கேட்டிங்களே. ஸோ நமக்கு டைம் பாஸ் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள். பேங்க் மேனேஜரு ஓரம்பப்பா. பேங்க் மேனேஜர் குறுக்கில் வர்றாரு பாருங்கள். 2 செட்டில் பிளேயர் தீவிரமாக விளையாடிட்டு இருக்காங்க. சரி வாங்க இப்போ அடுத்தது உள்ளே நடந்து போயிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே, ஆமாடா, தூக்கி வெளியேடுறா. ஐயோ வெளியே போகுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். வா எல்லாம் செக் பண்ணிட்டல, உள்ள செக் பண்ணிட்டல, ரகு செக் பண்ணியாச்சுல? ஓகே வாங்க போவோம். ஆனால் இன்றைக்கி உட்காந்து நாங்கள் டிவியில் எதுவும் படமும் பார்க்கலங்க. ஓகே சரி வாங்க, இப்போ போய்ட்டு லக்கேஜ் வந்து காரில் பேக் பண்ணிட்டு எங்கள் பக்கத்தில் ட்ரக்கிங் ஒரு இடம் இருக்கான். ஸோ அதை மட்டும் போய் நடந்து வந்துடுவோம். ஏன்னா லக்கேஜ் அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர டயர்டாயிடும். அதனால் லக்கேஜெல்லாம் காரில் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே இப்போ நடக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ரொம்ப தூரம் நடக்கிறதா இருந்தால் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட உள்ளே வந்து ஒரு 10 நிமிஷமாக நடந்தாச்சு. என்னால் முடியலங்க, இவங்க பாட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நடப்பேன். அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டு அப்படி தான். இறங்க சொல்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏற சொல்ல தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுதான் இவ்வளோ குளிர்லேயே எனக்கு பயங்கரமாக வேர்த்து ஊற்றுது பாருங்கள். அதுதான் இதுக்கு மேலே என்னால் ஒரு 5 நிமிஷம் தான் தாக்கு முடிக்க முடியும். ஓகே, நான் கீழே இறங்கிட்டு இப்போ அடுத்ததுன்னு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ட்ரெக்கிங் போயிட்டு வந்தாச்சுங்க. ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்களா டஸ்ட்டு, பேண்ட் ஃபுல்லாக காலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரெசார்ட் இது அந்த ட்ரெக்கிங் போனது, ஸோ எல்லா வீடியோவும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்களா? அதே மாதிரி ரூம் ப்ரைஸு எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான், ரூம் ப்ரைஸ் வந்து நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஆன்லைனில் செக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சைட்டில் வந்து சில சைட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து நம்ம புக் பண்ணுறதோட ஒரு 50 ரூபா 100 ரூபா ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் சில சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புக் பண்ணுறதோட ஒரு 50 ரூபா 100 ரூபா கம்மியாக இருக்குது. நாங்கள் வந்து மேக் மை ட்ரிப்பில் பண்ணனால எங்களுக்கு ரூம் எல்லாம் வந்துட்டு இப்போ ரெட்டுக்கு வந்து 120 ரூபா கிட்ட கம்மியாக வந்தது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் செக் பண்ணுங்கள், செக் பண்ணிட்டு நேரில் வந்துருங்க. ரூம்ஸ் அவைலபிள் இருக்கான்னு ஆன்லைனில் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு நேரில் வாங்க. நேரில் வந்து இவங்க வந்து ஆன்லைனோட கம்மியாக கொடுத்தாங்கன்னா நேரில் வந்து புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இங்கே வந்து நாங்கள் நேற்று எங்களுக்கு பண்ண மாதிரி இங்கே வந்துட்டு அவங்களே வந்து புக்கிங் ஆன்லைனில் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? பேமெண்ட் மட்டும் போட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து லக்கேஜ் எல்லாம் காரில் பேக் பண்ணியாச்சு. ட்ரோன் ஷாட் எல்லாமே பார்த்தீங்களா? இப்போ வந்து அடுத்தது வந்து இங்கேருந்து கிளம்பிட்டு நேராக வந்து அந்த 2 ஃபால்ஸ் போகிறோம். ஒரு ஃபால்ஸில் மட்டும் தான் குளிக்க அலோடாம். ஒரு ஃபால்ஸில் வந்து ஜீப்பில் வந்து நம்மளை கூட்டின்னு போவாங்களாம். 800 rupees தான். 6 பர்சனுக்கு வந்து 800 சம்திங் ஏதோ சொன்னாங்க. ஸோ அந்த இதை வந்து அது வந்து ஜீப் சஃபாரி மாதிரி அது போவோம் அந்த ஃபால்ஸுக்கு. ஒரு ஃபால்ஸில் மட்டும் தான் நாங்கள் குளிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரைடு இருக்கும் எங்களுக்கு. இன்கேஸ் தூக்கம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா ஏதாவது ஒரு இடத்துல டோல்கேட் கிட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல வண்டி ஆல்ட் போட்டு, எல்லாம் கார் தானே பிரச்சனை இல்லை, காரில் அப்படியே எல்லோரும் தூங்கிட வேண்டி தான். எல்லோரும் வந்தவங்க எல்லோரும் செக் அவுட் பண்ணிட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் இன்னும் சுற்றிட்டு இருக்கோம். இங்கே ஒரு கார் உள்ளே இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் ட்ரோனை விட்டுட்டு உள்ளே போயிட்டு நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு டைம் வந்து 12 மணி மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டைம் 12:45ங்க. அப்பா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து எங்களால் வந்து 3 இடத்துக்கு சுற்ற முடியாது, 2 இடம் தான் சுற்ற முடியும். அதனால தான் அந்த 2 இடத்துக்கு மட்டும் பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பார்த்து ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye take care, media lovely friends. Bye. ஒரு வழியாக அந்த கரடு முரட்டான பாதையை தாண்டி மெயின் ரோடுக்கு வந்தாச்சுங்க. இப்போ தான் மெயின் ரோடு வந்து சேர்ந்தோம். மொபைலை வந்து உள்ள டேபிள்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஒருத்தர் எடுத்து பாக்கெட்டில் உஷாராக வச்சுட்டு என்ன பண்ணாருன்னா, ஸோ எல்லா சைடு எடுத்து பாருங்கள். ஃபுல்லாக வந்து ஜீப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபால்ஸ் போகிறதுக்கு வந்து நம்ம ஜீப்பில் தான் போய் ஆகணுமா. இந்த இப்போ வந்த ஒரு 4 கிலோமீட்டரோட கருத்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆசம் ட்ரிப் வந்ததுக்கு ஒர்த்தான ஒரு வாட்டர் ஃபால்ஸுங்க.